ஃபர்ஸ்ட் படத்தை ஆஸ்கர் நாமினேஷனாக வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்குது. இப்போ 2வது மூவி ரிலீஸ் ஆகியிருக்குது. ஹவு டு யூ ஃபீல்? இது எதுவுமே பிளான்ல இல்லை. இந்த படத்தில் டெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு. அவங்கள ஒருத்தருக்கும் பேய்னா என்ன, காதல் தான் பேய். அவங்களுக்கு போய் ரொமனியா போகிறேன், அவங்க கொட்டுக்காளி காளின்ற வேடம் மட்டுமே நோட் பண்ணி எனக்கு அங்கே வந்த ஒரு பார்வையாளர் ஒருத்தர் வந்து காளி இங்கேயும் ஒரு காளி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காளியை காட்டுறான். சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு யூஎஸ் டெலாஸில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கோ வந்து மதுரைனா என்னன்னா, நான் 2 படத்தை சொல்லணும், அந்த 2 படத்தை சொல்ல முடியும், ரொம்ப நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஏன்னா வெகுஜன மக்கள் மதுரையில் இப்படி தான் இருக்காங்க. இது வந்து ஒரு அகநானூறு பாடல்ல இருந்து எடுத்ததுன்னு சொன்னீங்க. அப்புறம் திணைகளை பத்தி பேசுனீங்க. அப்போ வந்து தமிழ்ல வந்து 5 திணைகள் இருக்கு, கரெக்டா? அப்போ வந்து இது ஒரு ஐடியாவா? அடுத்து உங்களோட படம் வந்து இன்னொரு திணையா வருமா? டெஃபினட்டா. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆஸ்கர் என்ட்ரிலாம் கொடுத்துட்டு இப்போ அடுத்த படத்தோட கொட்டுக்காளிக்காக இப்போ ஒரு டிஸ்கஷன் நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் படத்தை ஆஸ்கர் நாமினேஷனாக வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்குது. இப்போ 2வது மூவி ரிலீஸ் ஆகியிருக்குது. ஹவு டு யூ ஃபீல்? இது எதுவுமே பிளான்ல இல்லை. நான் வந்து ரொம்ப ஆனஸ்டாகவே சொல்கிறேன், கூழாங்கல் எடுக்கும்போதும் எனக்கு எதுவுமே பிளான் கிடையாது. நான் ஒரு படம் எடுக்கணும், அது கிராஃப்டடாக ஒரு மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் சரியாக இருக்கிற ஒரு படம் எடுக்கணும். அது மட்டும் தான் என்னோடய தாட்டாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சனால எனக்கு அது கொடுத்த நம்பிக்கையை வச்சு எனக்கு கொட்டுக்காளிக்கு வந்தேன். கொட்டுக்காளியும் அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் கிரிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, அது ஒரு மாதிரி இப்போ அப்ரிஷியேட் பண்ணும்போது ஓகே, தொடர்ந்து இது மாதிரியான ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துருக்கு. கொட்டுக்காளி படம் வந்து ஒருத்தவங்க பார்க்க வராங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஒன்லைனா இதான் படம், இதுக்கு தான் நீங்கள் வரணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுதான் எப்படி சொல்றது, இந்த ஒன்லைன் அப்படின்றது இருக்குல்ல, எனக்கு இதுவுமே நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க? ரிவீல் பண்றது பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒன்லைன் அப்படின்னா வந்து இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, ஒரு கதைக்கு ஒன்லைன் சொல்லிடலாம். ஒரு லைஃபுக்கு நான் எப்படி ஒன்லைன் சொல்றது, அந்த லைஃப்ல இருக்க ஒரு நாள் டிராவல் தான் அந்த படம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போற மாதிரி இருக்கு. அகநானூர்ல குறிஞ்சி திணையில ஒரு பாடல் வருது, வந்து ஒரு பெண் எழுதுகிற பாடல் வருது. நான் வந்து என் மேல் நான் ஒருத்தன் மேலே விருப்பப்பட்டு அவனுக்காக அவன் எனக்கு கிடைக்கணுன்றக்காக ஏங்கி உடல் மெலிந்து ஏங்கிட்டு இருக்கேன், என் வளைவெல்லாம் உருந்து அதுவாக உருவி உழுகுது அப்படின்ற ஒரு பாடம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதை எல்லாருமே படிக்கிறது இல்லை ப்ரோ, கிளாரிஃபை பண்ணிடுறேன். பட் அங்கேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்க. ஆமாம், இப்போ அந்த அப்படி ஒரு பெண் ஏக்கத்தில் ஒருத்தவன் எனக்கு வேணும்னு நிற்கும் போது இந்த சுற்றத்தார்கள் உறவினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவளுக்கு ஏதோ அணங்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சாமியார்ட்ட கூட்டி போனால் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு குடும்பமே ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு அங்கே போகுது, ஒரு பயணம் போகுது. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இவங்களை நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு ஒரு பெண்ணை ஒரு பாட எழுதி சொல்கிறா. அங்கேயே தொடங்குது ஏதோ ஒன்லைன். நான் 2500 வருஷம் கழிச்சு இப்பயும் பார்த்தா 2024 வருஷம் எனக்கு தெரியல, ஆனால் இவ்வளோ வருஷம் 2000 வருஷத்துக்கு மேலே கழிச்சு இந்த இது பார்த்தா இப்பயும் இதுதான் நிகழுது. என்னமோ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மதுரையில் ஒரு வில்லேஜுக்குள்ளே இது நிகழலை. இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் போய் ரொமனியா போகிறேன். இந்த படத்தோட டைட்டில் கொட்டுக்காளி, கீழே அடமன்கள்னு போட்டிருப்போம். அவங்க கொட்டுக்காளி காளின்ற வேடம் மட்டுமே நோட் பண்ணி எனக்கு அங்கே வந்த ஒரு பார்வையாளர் ஒருத்தர் வந்து காளி இங்கேயும் ஒரு காளி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க காளியை காட்டுறான். காளினா அங்கே ஒரு வழிபடுற ஒரு தெய்வம். ஓ ஓகேங்களா, காட்டுறாங்க. விச் கிராஃப்ட்டுக்கு அங்கே தனி ஸ்கூலே இருக்கு ரொமானியாவில். ஓகேங்களா, இப்போ மோர் ரூட்டடு நம்ம இங்கே எடுக்கிறது இருக்குல்ல, எல்லாருமே ட்ரைப் தானே. இப்போ அங்கே போய் வைக்கும் போதும் அந்த கதை அங்கேயும் ஒர்க் ஆகுது. அங்கே இருக்கவங்களும் எனக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது பாருங்க எங்கிட்டையும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம இங்கே வந்தோம்னா இங்கேயும் அது நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதை அங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கு, ஒரு பயணம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. நான் ஆட்டோவில் போகிற மாதிரியும் கூட இருக்கவங்கலாம் ஸ்ப்ளெண்டரில் எம்ஐடியில் ஸ்கூட்டியில் வர மாதிரி நான் காட்டியிருக்கேன். காரில் கொண்டு போகிறவங்க இருக்காங்க, நடந்தே போகிறவங்க இருக்காங்க. இங்கே போயிட்டு வந்தால் நம்ம பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு வந்தால் இதாயிரும். இந்த படத்தில் டெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு. அவங்கள ஒருத்தருக்கும் பேய்னா என்ன, காதல் தான் பேய் அவங்களுக்கு. அப்படி ஏதோ ஒன்று சொல்லி ஒரு காரணம் சொல்லி இப்போ இந்த காதலை வெளியே சொல்லக்கூடாது, இந்த உறவுகளுக்கு மித்த யாருக்கும் பெருசாக அது ஒய்டாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் நாங்கள் பேய் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுவோம், ஆனால் அதை காதலிக்கிறான்னு சொல்ல மாட்டோன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற படம் தான் இது. எனக்கு ஒன்லைன் சொன்னால் இதான், இதுக்குள்ளே டெப்த்தாக இவ்வளோ இருக்குது. இந்த படத்தோட இம்பாக்ட் என்னங்கிறது வந்து நீங்கள் இப்போ சொன்ன ஒரு வார்த்தையில் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நானும் படம் பார்க்குறேன், பார்த்துட்டு தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் சொன்னீங்களே இவங்களோட வாழ்க்கை வந்து அந்த 1 மணி நேரம் கிடையாது, அந்த 1 மணி நேரத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து அவங்களோட வாழ்க்கை. அதை ஒரு லைனில் சொல்ல முடியாதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலி சோ ட்ரூ. இது வந்து நான்
நான் வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து கொட்டுக்காலிக்கு மட்டும் இல்ல ப்ரோ, நான் சொல்லிடுறேன், இது வந்து பெபிள்ஸ்க்கும் சேர்த்துதான். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்கிறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். மதுரை அப்படின்னா வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கோ ஒரு பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கோ ஒரு யூஎஸ் டெலாஸ்ல உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கோ வந்து மதுரைனா என்னன்னா நான் 2 படத்தை சொல்லணும், அந்த 2 படத்தை சொல்ல முடியும், ரொம்ப நம்பிக்கையா சொல்ல முடியும். ஏன்னா வெகுஜன மக்கள் மதுரையில இப்படிதான் இருக்காங்க. ஒரு கோயில் தர்மகத்தாவோட படத்தை நம்ம எடுத்து நிறைய பார்த்தாச்சு. பட் வெகுஜன மக்களோட வாழ்க்கை என்னங்கிறது வந்து இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இன்னொன்னு பேசுறப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து ஒரு அகநானூறு பாடல்ல இருந்து எடுத்ததுன்னு சொன்னீங்க. அப்புறம் திணைகளை பத்தி பேசுனீங்க. அப்ப வந்து தமிழ்ல வந்து 5 திணைகள் இருக்கு கரெக்டா? 5 திணைகள்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஐ திங்க் பெபிள்ஸ் வந்து அந்த பாலை அந்த ட்ரைனஸ் மதுரையோட ஹீட் மேலூர் சைடு வந்து நீங்க அப்படியே அதை பார்த்தா ஐயோ, அதான் படத்தை பார்த்தோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது இந்த படத்தை காமிச்சோன்னா உடனே பெபிள்ஸ் வந்து அட்டே காமிச்சோன்னா என்னடா இவ்வளவு வெயில் அடிக்குது மதுரையில அப்படின்னா, அதாவது மதுரை பக்கம் மே மாசம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணி, ஆனா அதே மதுரையில வந்து இன்னொரு பகுதி இருக்குது. இப்ப என்னோட வீடுலாம் அந்த சைடு தான் இருக்குது. நல்ல ஒரு குறிஞ்சி சைடு ஆஃப் கொடைக்கானல் கிட்ட அந்த ஏரியா வந்து ரொம்ப அழகா மேற்கு தொடர்ச்சி மலை. ஆமா, சோ அதையும் நீங்க காமிச்சிருக்கீங்க. அப்போ வந்து இது ஒரு ஐடியாவா? அடுத்து உங்களோட படம் வந்து இன்னொரு திணையா வருமா? டெஃபினட்டா. நான் என்னோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, எனக்கு ஒரு நிலம், அதுல வாழ்ற மனிதர்கள், இந்த நிலத்துல இன்ஜெக்ட் பண்ண ரூலு சிஸ்டம் கல்ச்சரு எல்லாம் ஓகேங்களா, இதனால அவனுக்குள்ள ஏற்படுற இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், இதை இந்த நிலத்தை வச்சு நான் சொல்றேன். இப்போ இந்த கொட்டுக்காளி கதையை நீங்க என்னோட கூழாங்கல் நிலத்துல நிகழ்ற மாதிரி வச்சிருந்தா அந்த பயணம் நிகழ்ந்திருக்காது. புரியுது. நான் அதுக்கு மேல கேட்கல. இல்ல பரவாயில்ல, இந்த பயணமே நிகழ்ந்திருக்காது. அங்க அடிக்கிற வெயிலுக்கும் அந்த கிளைமேட் அந்த டைம் அவங்க ரொம்ப சூடா இருக்கும். அந்த வெதர் வந்து பயங்கரமா அது மாதிரி என்ன மிகப்பெரிய பஸ்ட் ஆகி இது பண்ண வச்சிரும். அதனாலதான் நான் இந்த கொண்டு போய் கிரீன்ல வைக்கிறேன். ஒரு கிரீனுக்குள்ள இருக்க பெயினை சொல்லலாம். இந்த எவ்ரி ஷாட்ல அந்த படத்துல ஒரு கிரீன் இல்லாத ஒரு ஷாட் பார்க்கவே முடியாது.